தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் அருகே உள்ள பெரியகோட்டை கோபாலசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் வினோத்குமார். 38 வயதான இவர் புகைப்பட கலைஞராகவும் டிரைவராகவும் வேலை பார்த்து வந்தார். வினோத்குமாருக்கும் நித்யா என்ற 35 வயது பெண்ணுக்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 12 மற்றும் 8 வயதில் 2 மகள்கள் மற்றும் 5 வயதில் மகன் இருந்தனர். நிம்மதியாக இருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் திடீரென புகுந்த ஒரு நபரால் அந்த குடும்பமே மொத்தமாக அழிந்த சம்பவம் அந்த ஊரையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வினோத்குமாரின் மனைவியான நித்யாவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த ஒருவருடன் சமூக வலைதளம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த கெட்ட சகவாசத்தால் நித்யா தனது அன்பான கணவரையும் குழந்தைகளையும் மறந்து காதலனே கதி என இருந்துள்ளார். நாளடைவில் இதை தெரிந்து கொண்ட வினோத்குமார் தன்னுடைய மனைவியை கண்டித்து அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். ஆனால் மனம் மாறாத மோகத்தில் இருந்த நித்யா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனது குடும்பத்தை உதறி தள்ளிவிட்டு காதலனுடன் ஓட்டம் பிடித்துள்ளார். காதலனுடன் தனது மனைவி ஓடி சென்ற பிறகு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான வினோத்குமார் தினம்தோறும் மது அருந்தி போதையிலேயே இருந்துள்ளார். காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான வினோத்குமார் குழந்தைகளை வெறுத்து அவர்களை அடிக்கடி திட்டி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாத நிலையில் தந்தையின் கோபத்திற்கு ஆளாகி வந்துள்ளனர் அந்த 3 குழந்தைகளும். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மனைவியை சந்தித்து மீண்டும் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்த வருமாறு வினோத்குமார் அழைத்ததாக கூறப்படுகிறது. அப்போதும் நித்யா தன்னுடைய தகாத உறவை விட மறுத்து உன்னுடன் வரமாட்டேன் என கூறியிருக்கிறார். இதனால் மனைவி மீது மிகுந்த ஆத்திரம் அடைந்த வினோத்குமார் கடந்த 9ஆம் தேதி மாலை வீட்டில் குழந்தைகளுக்கு பலகாரங்கள் வாங்கி கொடுத்து சாப்பிடுமாறு கூறியுள்ளார். அப்போது குழந்தைகளும் தந்தை வாங்கி கொடுத்த பலகாரங்களை ஆசையாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென கொடூரமாக மாறிய வினோத்குமார் தான் பெற்ற குழந்தைகள் என்றும் பாராது தனது 3 குழந்தைகளையும் துடிக்க கழுத்தை அறுத்து இருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த 3 குழந்தைகளும் அந்த இடத்திலேயே பிணமானார்கள். பின்னர் இரத்த கரையுடன் அங்கிருந்து வெளியேறிய வினோத்குமார் மதுக்கூர் காவல் நிலையத்திற்கு சென்று தான் தனது 3 குழந்தைகளையும் கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார். அங்கு வினோத்குமார் சொன்னதை கேட்டு நடுங்கி போன போலீசார் உடனடியாக 3 குழந்தைகளின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.